ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்பு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். இன்னும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து இன்னும் தேர்வுகள் வந்து முடியலை. வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு ஒரு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த 2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மாணவர்களுக்கான கோடை விடுமுறை வந்து ஆரம்பிக்குது. ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26 வரைக்கும் வந்து பள்ளிகளுக்கு வர வேண்டும். தமிழகத்தில் வந்து கடைசி பள்ளி வேலை நாள் வந்து ஏப்ரல் 26. இந்த கோடை விடுமுறைக்கு பின்பு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பரவிக்கிட்டு வருது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்து வருது. அந்த வாக்கு எண்ணிக்கை வரக்கூடிய ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை நடக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து மிக கடுமையான வெப்பம் பல மாவட்டங்களில் பதிவாகி வருது. நாளுக்கு நாள் இந்த வெப்பம் வந்து கூடும் தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குறைந்தால் வரக்கூடிய ஜூன் 6 வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பள்ளிகள் திறக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வெப்பநிலை அதிகரிக்குது அப்படிங்கும்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜூன் 10 பள்ளிகள் திறக்கிறாங்களா, அதற்கு பிறகு திறக்கிறாங்களான்ட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே கடைசி வாரங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை தன்மையை பொறுத்து தான் பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி பற்றி அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அன்அஃபீஷியலாக தான் வந்து ரிப்போர்ட் எல்லாம் பரவி வருது. ஸோ வழக்கமாக வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்கூலை வந்து திறந்துருவாங்க. வெயில் அதிகமாக இருந்தால் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரிக்வஸ்ட் வந்து பள்ளிக்கல்வித்துறை கொடுப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து தள்ளி வைப்பாங்க. ஜூன் 6 திறக்கிறாங்களா இல்லை 10 பள்ளிகள் திறக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த மே கடைசி வாரத்தில் இருக்கக்கூடிய வெயிலின் தன்மையை பொறுத்து தான். ஸோ சம்மர் வெக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஏப்ரல் 23 பிறகு தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ கிளாஸஸ் 6லேருந்து 9th வரைக்குமே சயின்ஸ் அண்ட் சோஷியல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ தேர்வு நல்லபடியாக எழுதுங்க. இது அல்லாமல் நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்க. அதனால் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 24 சில மாவட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக தேனி மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, நாளை மறுநாள் விடுமுறை இருக்குது. ஏப்ரல் 24 சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு பிறகு தான் மாணவர்களுக்கு வந்து விடுமுறை இருக்குது. ஸோ அந்த வெயில் அதிகமாக இருக்குது. மாணவர்களே இந்த விடுமுறையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.